KPY பாலா பற்றி தெரிந்து அதிர்ச்சியான பிரபலங்கள். KPY பாலா என்று சொன்னதும் அவர் செய்த உதவிகள் தான் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரும். அந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி உதவி செய்து வருகிறார். மலை கிராம மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுத்தது முதல் முதியவருக்கு வீடு கட்டி கொடுத்தது, ஆட்டோ மற்றும் பைக் வாங்கி கொடுத்தது வரை இவர் செய்த உதவிகள் ஏராளம். திரை உலகிலும் யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் முதல் ஆளாக சென்று உதவி விடுவார் பாலா. அந்த அளவிற்கு தங்கமான மனிதனாக இருக்கிறார். இதனால் இவருக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இதனை தனது சமூக வலைதள பக்கத்திலும் வீடியோவாக வெளியிட்டு வருகிறார். சின்ன திரையில் கலக்கி வந்த பாலா காந்தி கண்ணாடி என்கிற திரைப்படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இப்படி இருக்கும் பொழுது KPY பாலா சரியான ஃப்ராட் என்றும் அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் ஏமாற்று வேலை என்றும் பத்திரிகையாளர் உமாபதி தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இது பலருக்கும் திடுக்கிடும் செய்தியாக மாறியுள்ளது. அவர் கொடுக்கும் ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனத்தின் நண்பர்கள் அனைத்தும் மறைக்கப்பட என்ன காரணம்? எல்லாம் ஏமாற்று வேலை. தொடக்கத்தில் அவர் அந்த ஆம்புலன்ஸ்களை ஒரு அறக்கட்டளை மூலம் கொடுத்தார். அவர் வழங்கிய ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட்டில் உள்ள நம்பர் ஒரு உயர் ரக காரின் எண். அப்படி இருக்கும் பொழுது இதில் இருந்தே தெரிய வேண்டும் அது எல்லாம் டுபாக்கூர் வேலை என்று. அவர் வழங்கிய ஆம்புலன்ஸ்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. இப்பொழுது சொந்த செலவில் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் என்று, அதில் இலவசமாக மருத்துவம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு மருத்துவமனை கட்டுவது என்பது எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா? பாலா இது போல சொன்ன பிறகுதான் எனக்கு பாலா மீது சந்தேகம் வந்தது. அதன் பின்னர் அவரது பின்னணியையும் பின்புலத்தை விசாரித்தால் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிறது. பாலா நல்ல பையன்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாலாவை வைத்து மிகப்பெரிய சதி வேலைக்கு திட்டமிட்டு வருகிறார்கள். அதை நாம் தடுக்க வேண்டும். இவரது இந்த பேட்டி பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனை அறிந்து பல பிரபலங்களும் அவரிடம் பேசி இருக்கிறார்கள். விஜயும் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அவருடைய முதல் படத்திற்கும் தனது வாழ்த்துக்களை கூறியிருந்தார். சில நேரங்களில் இது போல நெகட்டிவாக பரவும் செய்திகளை கவனிக்காமல் சரியானதை மட்டுமே செய்ய வேண்டும் என அட்வைஸ் சொல்லி இருப்பதாகவும் கூறப்படுகிறது.